சுஜித், எனக்கு உன்கிட்ட ஒரு கொஸ்டின். நீ வந்து இதுல ஒரு போர்ஷன் பண்ணிருக்க, சின்னதா இத்தினோண்டு இருந்தாலும், இல்ல அது இத்தினோண்டா இருந்தாலும் உனக்கு எப்படி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி? எனக்கு நான் வந்து போக்காட்ல இருந்ததுனால அந்த போகி போகி சாங்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல கிடைச்சது, இந்த நாட்டுப்புற கலைஞர்கள்ல ஒருத்தனா இருந்ததுனால எனக்கு அது கிடைச்சது. ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, லைவா தனுஷ் டைரக்ட் பண்றதை நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அவர் டைரக்ஷன் நான் உட்காந்து ரசிச்ச தருணங்கள், ஸ்கிரீன்லயே பார்த்து ரசிச்ச தருணங்கள் தாண்டி அவர் டைரக்ட் பண்றதை பக்கத்துல இருந்து பார்த்தேன். அந்த இடத்துல ஒரு இது வேணும், முன்னாடியே வந்து எப்பயும் ப்ரீ பிளான்டா இருக்கும், ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் நடந்திருக்கும். சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல அது நடக்கலன்னதும் தலைவன் அங்கேயே வந்து நின்று எனக்கு இந்த இடத்துல இந்த பொருள் வந்தாலும் அது வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நவர்றாரு. அப்ப எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அந்த இடத்துல நிக்கணும். ஏன்னா பெரிய ஆக்டர்னு ஆயாச்சு, அவருக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணாலும் ஹாலிவுட்லயே போய் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள் ஆக்டரா உட்காந்து தாராளமா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா டைரக்ஷன் எடுத்துட்டா மொத்த டீமையும் தலையில கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போற மாதிரியான ஒரு